Yes, friends. I hope you are all are fine. And first, welcome to our YouTube channel, Krishi Daddy, Gino Mommy. So last year, நம்ம கிருஷி பாப்பா பர்த்டேக்கு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மேக் பண்ணியிருந்தோம். பட் திஸ் இயர் கிருஷி பாப்பா அவங்க பர்த்டேக்கு நானே மேக் பண்ணணும்னு நம்ம காய்ச்சல்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் சம் கிளாத்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். திஸ் டைம் வந்து தீம் பர்பிள் கலர் அவ்வளோதான். பட் அப் டவுன் மாடல் பலூன்ஸ் லீவ்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பாட்டம்காக சில கிளாத்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக என்னென்ன கிளாத்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பார்த்துடலாம். இது வந்து நெட் ஃபேப்ரிக். திஸ் இஸ் நெட் ஃபேப்ரிக். ஒரு 5 to 6 meters மெஷர்மெண்ட்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். திஸ் ஒன் இஸ் லைனிங் கிளாத். இந்த வாட்டி நான் கிரேப் லைனிங் கிளாத் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பாட்டம் டாப் போர்ஷனுக்காக இந்த கிளாத்து. இந்த திஸ் ஒன் சாட்டின் கிளாத் ஃபார் இன்னர் லேயர்ஸ்க்காக, ஃப்ராக்னாலே சாட்டின் தானே அந்த மாதிரி. அண்ட் சம் ப்ரூச் ஒர்க்குக்காக பீட்ஸ். திஸ் இஸ் த சுகர் பீட், ஒயிட் சுகர் பீட். இந்த காம்பினேஷன் ஒயிட்டு பர்பிள் காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஃப்ராகுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி சம் பீட்ஸ் எல்லாம் அழகாக ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே மினிமல் காஸ்ட்டு தான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 rupee 20 rupee அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வீட்டிலேயே மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ கைஸ், நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போனாங்கிறத பார்க்கலாம். Yes, friends, I have to choose Krishi Papa one of the frock for choosing some exact measurements for note in the newspaper. So newspaper எடுத்திருக்கேன். Because newspaperல இருந்து நம்ம trace பண்ணி எடுத்துட்டு போறது it will not occur. That's why first I have to do for some paper cutting process. டாப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்டு இந்த வாட்டி ஒரே ஒரு ஸ்லீவ், பலூன் ஸ்லீவ், இன்னொரு ஸ்லீவ்லெஸ் தான் நான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது செட் ஆகலை. அப்புறம் திருப்பி நாங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ கட்டிங் ப்ராசஸ் இதில் பண்ணுறோம். ஃப்ராக் பாட்டம்க்கு 8 layers நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் சூப்பராக வந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை தீம் சூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ரோச்சஸ் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் கிளாத்தை ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்லீவ் நெட்டு அண்ட் இன்னொரு ஸ்லீவ் வந்து 3 layers லைனிங் கிளாத், சாட்டின் கிளாத் அண்டு நெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேப்பரில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கிளாத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month இருக்கும். பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சடனாக வந்து ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ பர்த்டே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓ மை காட் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனால குயிக் கட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ April 4th பர்த்டே நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது. April 2nd அண்ட் April 3rd ஃபினிஷ் ஆயிடுச்சு. நைட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. April 4th மார்னிங் ரெடி ஆயாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ரைட் சைடில் இருக்க பலூன் ஸ்லீவ் கட்டிங் ப்ராசஸ் ஃபினிஷ்டு. நவ் அந்த லெஃப்ட் சைடில் ஸ்லீவ்லெஸ்க்காக சிம்பிளாக இருக்க நெட் கிளாத் அந்த ப்ராசஸும் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு பாட்டம், இன்னர் லேயர், அவுட்டர் லேயர், அப்புறம் ஃப்ரண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். பட்டு
அண்ட் அனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங், இந்த ஃப்ராகோட டாப் போர்ஷனில் இருக்க ஃப்ரண்ட் சைட் கொஞ்சம் டிசைனர் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் சைடு டிசைனர் ஃபேப்ரிக் அண்ட் அனதர் சைடு நெட் ஃபேப்ரிக்கில் ஒரு பிளேட்ஸ் மேக் பண்ணிட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு பீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதான் இப்போ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ஒன் சைடு ப்ளீட்ஸ் மேக்கிங் பண்ண போகிறோம். அங்கே தான் பீடு ஒர்க் வரப்போகுது. ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அது நெக் பேட்டெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் தான் கடைசியாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிசைனர் ஃபேப்ரிக்கை ஒன் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இப்படி பண்ணுறேன்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம கிருஷி பாப்பா பர்த்டேக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இதுதான் மெயின் ஹெட் ஆஃப் த தீம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சாச்சு. அந்த நியூஸ் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஸோ இது கூட தான் நம்ம சாட்டின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் கிளாத் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி டாப் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக் பேட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன் ஷோல்டர் மாடல் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன் ஷோல்டர் மீன்ஸ் ஒரு பக்கம் ஸ்லீவ்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்லீவ்ஸ் இருக்காது. பட் அது கம்ப்ளீட்டாக ஒன் சைடே இருக்காது. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் பாப்பா ஸ்கூலில் இதெல்லாம் அலௌட் கிடையாது. அவள் பர்த்டேக்கு இதை வேர் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தா, அதனால அலௌட் இல்லை. ஸோ ஒரு ஒன் ஷோல்டர் மாதிரி ஒரு மேக் பண்ணியிருந்தேன். அதனால இந்த வி நெக் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வி நெக் செட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அது மாதிரி நெக் பேட்டர்ன் கொண்டு வந்தோம். ஸோ இந்த நெக்கு நான் ஃபைனலாக நான் ஆல்டர் கூட பண்ணினேன் ஸ்லீவ்க்காக. பாப்பா சொன்னாங்க ஒன் ஷோல்டர் மாதிரியே வேணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஆல்டர் பண்ணி ஃபைனலாக டாப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஹாலிடேஸ் அப்போ குழந்தைங்களாம் வீட்டில் தான் இருந்தாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃபன்னியாக ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த போரிங்கே தெரியல. குளிக்கலன்னு நினைக்கிறேன். நீ குளிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ், நீ குளிக்கல. ஹாய் பையன். குளிச்சுட்டு குட் பாய். நீ குளிச்சுட்ட, காலையிலே குளிச்சுட்டு காங்காச்சா ரைட் பண்ணி காட்டிட்டு செல்லக்குட்டி குட் பாயா இருந்துச்சு. இப்போ நான் லாட போறேன். லாடியா? லாடிங்க. ஜன்னல் ஓபன் பண்ணி போகோமா? இதை பார்க்க போறேன். இல்லை அக்கா.
எஸ் நவ் 90s கிட்ஸ் இன்டு பேரண்டிங். ஸோ இந்த ஜென்ரேஷன் நம்மலாம் 90s கிட்ஸ் டு பேரண்டிங் ஆகிட்டோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய புலம்பல்ஸ் நான் கேட்டிருக்கேன். நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கும்போது என்னோட குழந்தைங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ நான் என் குழந்தைங்க கிட்ட நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன்னா, நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கும்போது அவங்க அவங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க் டு ஈச் அதர், அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கொடுக்கணும். அவங்க ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மை கான்செப்ட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி டாப் போர்ஷனோட பேக்கில் ஜிப்பு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்க இருந்தாவே எனக்கு ஒரு ஜாலி மோடுக்கு மாறிடுவேன் நான். ஸோ அதனால என்னோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. அண்டு டாப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கூட சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அக்கா எங்க? அக்கா வாங்க. அக்கா வந்தாச்சா? இவ்வளவு குட்டியான வீடு வச்சோன்னா எங்க இருக்குன்னே தேட முடியாது. வீடு ஆன்ல இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. ஜீனுலாம் தெரியுறான் அந்த வீடியோல. தெரியும் கழுதை தெரிஞ்சுட்டு போகுது. Yes ma'am. Take off your virgin. Amma. Beat is தெரிஞ்சதா? BTS. ஓ சூப்பரா இருந்துச்சு இல்ல குட்டிமா? BTS ன்னு சொன்னானே BTS அப்படி சொல்லாம அதுவே ஆல்பபெட்ஸ்லாம். BTS னா ஃபுல் ஃபார்ம் கத்துக்கணும் நீங்க. BTS னா லாஸ்ட் பட் தான். ஆஹா, பிஹைண்ட் தி சீன் அதடா. BTS னா ஒரு பாய் பேண்ட் மம்மி. ஓகே. நல்லா இல்ல. ஏன்? இதனால இன்னொரு பாட்டு பேசுறேன். ஏன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி balloon sleep. இல்லை மாமா இப்படி ஃபைனலி திஸ் இஸ் balloon sleep. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து அந்த டாப் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி டாப் போர்ஷனோட ஸ்லீவ்ஸு அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, பாட்டமுக்கு வந்து 8 லேயர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லைனிங் கிளாத்து ப்ளஸ் சாட்டின் ப்ளஸ் 2 நெட் லேயர் கொடுத்துருக்கேன். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து டோட்டலி 8 லேயர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே ஏறி இருக்கும், அது வந்து அப் மாடல். பின்னாடி வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும், அது டவுன் மாடல். இது அப் அண்ட் டவுன் மாடல். அது கூட நிறைய ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ணலாம். நான் இந்த வாட்டி பண்ணல, ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம், லைட் வெயிட்டாக நான் மோஸ்ட்லி நான் பிளான் பண்ணனால நான் அந்த மாதிரி பிளான் பண்ணனால நான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட 4 லேயர் இருந்துச்சு. அது 2 நெட் லேயர் ப்ளஸ் 2 அந்த சாட்டின் ப்ளஸ் கிரேப் கிளாத்து லைனிங் கிளாத்து. ஸோ ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ.
அண்ட் ஃபைனலி டாப் போர்ஷன் அண்டு பாட்டம் போர்ஷன் அட்டாச் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இட்ஸ் அ ஒர்க் ஃபார் சம் ஹார்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டோட பண்ணால், ரொம்ப இன்வால்வோட பண்ணால் இட் வில் பியூட்டிஃபுல். ஸோ ஃபைனலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த 8 லேயர்ஸில் கிரேப் அண்ட் சாட்டின் அண்ட் 2 நெட் லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணிக்குவோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாமே கவர் ஆகுதா? இதை மட்டும் கவர் பண்ணு. பக்கத்தில் வா. கொஞ்சம் ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒர்க் எடுத்துருக்கிறேன். இங்கே அப்படியே வாடா. என்னைய காட்ட வேண்டாம். நான் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணுறேங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா இங்கேருந்து பட்டர்ஃப்ளை காணும்? ஏற்கனவே ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. பாரு, இந்த மாதிரி இருடா. இந்த மாதிரி இங்கே ஒரு நாச் போட்டுக்கணும். நாச் போட்டுட்டு இதை சைடில் கட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பானை ஷேப்புக்கு வந்துடும். வந்தக்கப்புறம் இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி சென்டர் பீஸ் அப்படி வச்சு இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். என்னடா ஒரு பீடு கூட உள்ளே போகல, இவனை நம்பி தான்டா கடையை போட்டேன் நான். அட கடவுளே. ஆமாம், இது போகாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் ஏமாத்திட்டேன். கட் பண்ணிடு, வேற நீடில் கொண்டு வரணும். பீடு நான் எடுத்துக்கிறேன்டா. தெரியல, ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு 6 பீடு எடுத்துக்கிறேன். இந்த பாரு, இந்த மாதிரி 6 பீடு எடுத்து இந்த மாதிரி நல்லாக்கா. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன அது? நீ இதை சொல்ல சொன்னீங்களே, சொல்லலைன்னா ஏதோ சொன்னீங்களே. சோறு கிடையாது. இதுவே 1 minute ஆயிடுச்சா? இங்கே பாரு, இந்த மாதிரி. சரியா? இது மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி ஒட்டி தானே வைக்க முடியும், ஸ்டிச் பண்ண முடியாது. அழகாக அதை மேக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃப்ராக் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலையை பண்ணது இவங்க தான். எல்லா இடத்துலையும் கட்டிக்கும், ஆனால் நல்லாவே இல்லை. இந்த கலையை செய்து விட்டது இவர்கள், தீபா அவர்கள். இந்த சிச்சிங்கை பண்ணி விட்டதே தீபாவள். தீபா எத்தனை தீபாடா இருக்கு? இது நம்ம வந்து மூக்கு வைப்போமா இல்லை இப்படி இருக்கட்டுமா? மூக்கா? இந்த மண்டை ஆண்டனாவா? நீ வச்சிருந்தீல தாலி, அதை கொண்டு வரியா? அந்த தாலி நேற்று போட்டிருந்தீல. ஓகே, பாத்தீங்களா? இந்த தீபா அவர்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போனாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தீபா அவர்கள் பண்ணலாம். நல்லாவே இல்லை. ஓகேவா? சரி, கட் பண்ணிடு. கடகடன்னு கொஞ்சம் என்னையும் என்ன பண்ண தெரியுமா ஜினோ? என் Dress சேர்த்து அப்பனா லைன் மாறாம இருக்கும். ஸ்கேல் வச்சினா அப்படியே ரைட் பண்ண மூவ் பண்ணிட்டு வரும். ரெடி வெச்சுக்கோ. ஓகே. பாலத்து பேர். ஓகே டாடி. பால பூஸ்டா. பூஸ்டா. பால். ஃப்ரீ. டாடி பால். பூஸ்ட். பால் கிடையாது, பூஸ்ட். மம்மிக்கு பால். எஸ், ஃப்ரண்ட் போர்ஷனில் கொஞ்சம் ப்ரூச் ஒர்க்கு, அந்த பீடு ஒர்க்லாம் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக சூப்பராக இப்படி தான் இருந்துச்சு அவுட்புட்டு.
அது நான் ப்ராசஸ் அப்படியே ஃப்ராக் ஃபுல்லாக பண்ணுறதுனால நான் பாதி தான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை மேக்கிங் நான் பண்ணுறேன். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ட்ராயிங்கில் பட்டர்ஃப்ளை ட்ராயிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு சாட்டின் ஃபேப்ரிக்கில் வச்சு அதை அப்படியே அயர்ன் பண்ணிவிட்டு அது கூட நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் நானும் கிருஷி பாப்பாவும் சேர்ந்து பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு, பாருங்கள். ஸோ ஃபைனலி பட்டர்ஃப்ளை அந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி நம்ம டர்ன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு பாடி போர்ஷனுக்காக அந்த டிசைனர் ஃபேப்ரிக்கில் ஒரு பாடி போர்ஷன் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டிசைன் கூட கொஞ்சம் பீட்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறலாம் தான் நினச்சோம். பட் எங்களோட க்ரியேட்டிவ் மைண்டு நிறைய 3Dயாக திங்க் பண்ண வச்சுட்டே இருந்துச்சு. ஸோ நானும் கிருஷி பாப்பா சேர்ந்து நிறைய பீட்ஸ் எல்லாம் ஒரு பவுச் மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணி அதை அப்படியே அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஸோ அதை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன், அந்த பட்டர்ஃப்ளை பேட்ச் ஒர்க் நான் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃப்ராகோடு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேஜஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம். என்னென்னா ப்ரூச் ஒர்க் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து ஹிப்பு செஸ்ட்டு கீழே ஹிப் போர்ஷனுக்கு அழகாக பீடு கூட அட்டாச் பண்ணிட்டாச்சு. அப்புறம் ஃபாலிங் எஃபர்ட்காக ஒயிட் பீடு எடுத்து ஆல்டர்னேட்டிவ் லென்த்தில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அண்டு ஃப்ராக் ஃபுல்லாக அந்த ப்ரோச்சஸ், அந்த பட்டர்ஃப்ளை ப்ரோச்சஸ் நான் மேக் பண்ணியிருந்தேன். இது ஒரே ஒரு ஃப்ரண்ட் லேயரில் எடுத்து நான் மேக் பண்ணதுனால இதோடைய எஃபெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பேக் போர்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே தான் பட்டர்ஃப்ளை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நாட் வந்து பாடி வந்து லூஸ் அண்ட் டைட்டன் அந்த மாதிரி, அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் பேக்கில் வந்து பிக் பட்டர்ஃப்ளை பேட்ச்க்கு கீழே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் போர்ஷனில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ். ஸோ அவுட்புட் பாருங்கள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அவருக்கு கிருஷி பாப்பா பர்த்டேக்காக பர்பிள் கலர் அண்டு பட்டர்ஃப்ளை தீமில் ஒரு ப்ரூச் ஒர்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 2 days ரெடி பண்ணியாச்சு. கிருஷி பாப்பா வெரி பியூட்டிஃபுல், கிருஷி டேடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ஒன் ஷோல்டர், ஒன் சைட் ஸ்லீவ்லெஸ், ஒன் சைட் பலூன் ஸ்லீவ் அண்டு ஃபுல்லி ப்ரூச் ஒர்க் பட்டர்ஃப்ளை தீமில் அண்ட் கிளிட்டர்ஸ் அண்டு ஹிப்பில் கொஞ்சம் ப்ரூச் ஒர்க் அண்ட் பின்னாடி பட்டர்ஃப்ளை பேட்ச் ப்ளஸ் ப்ரூச் அண்ட் அப் டவுன், பின்னாடி ஃபாலன் மாடல், முன்னாடி கொஞ்சம் ஷார்ட் மாடல். இதுதான் அந்த மாடல். ஸோ இது லைட் வெயிட்டராக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிருஷி பாப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுவே போதும். அண்டு இதோட ரிமைனிங் கிளாத்ஸில் எனக்கும் ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த ஃப்ராக் பண்ணதே லாஸ்ட் மினிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அக்கேஷன் வரும்போது நான் அந்த ரிமைனிங் கிளாத்ஸை எனக்கு ரெடி பண்ணி சேம் கலரில் ட்வினிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.